வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டால் இந்த மாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும். அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த மாசி மாதம் சிறப்பான மாதம். மேச ராசிக்காரங்க திருமண விஷயத்திலேயோ திருமண காரியங்களோ ஈடுபட்டால் ஜெயிக்கும். மாசி மாதம் முழுவதும் சகோதரர்களுக்குள்ளார சண்டையோ வம்போ கட்டாம பார்த்துக்குங்க. வணக்கம். திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு பழனி எம்பி அரங்கநாதனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். மேச ராசியில் இப்போ மேச ராசியில் பிறந்தவங்களுக்கும் சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த பலன் கண்டிப்பாக பொருந்தி வரும். மேசம் ஆண் ராசி. மேசத்தோட சின்னம் ஆடு. அப்போ நீங்கள் ஆடு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுமாதிரி சரராசி போகும். மேசராசியை சரராசி நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அடுத்து இந்த மாசி மாதம் உங்கள் மேசராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அப்போ 11ஆம் இடத்துல லாபத்தில் இருக்கார். ஏற்கனவே மேசராசிக்காரங்களுக்கு குருவலம் இருக்குது. அப்போ இந்த குருவலம் இருக்கிறவங்க குறிப்பாக திருமண காரியங்கள் நிறைவேறும். வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். ஏன்னா 12 உங்களுக்கு ராகு இருக்கார், குரு 2 இருக்கிறாரு, சூரியன் 11 இருக்கார். சூரியன் அப்படிங்கிறது வெளி தேசம்தான். அப்போ நீங்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டால் இந்த மாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்க. அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த மாசி மாதம் சிறப்பான மாதம். அனைமே இந்த இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் இந்த மாசி மாதம் நிறைய போடுவாங்க. அது மத்திய கவர்மெண்ட்டும் சரி மாநில கவர்மெண்ட்டும் சரி செய்வாங்க. அதே மாதிரி சூரியன் இப்போ சனி கூட சேர்ந்துருக்காரு, அதாவது கும்பத்தில். அப்போ அரசாங்க ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த மாசி மாதம். அப்போ போராட்டங்களை தவிர்க்க முடியாது அரசாங்க ஊழியர்கள். அப்போ போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் அரசாங்கம் ஏற்றுக்குமா ஏற்றுக்காதாங்கிறது அது இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலைங்கிறத எல்லாம் கூடிதான் முடிவெடுப்பாங்க. இது பொது பலன். ஆனால் பொதுவாக அரசாங்க ஊழியர்களுக்கு லாபம் தரக்கூடிய மாதம். அவங்க மேச ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது சித்திரை மாதம் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது மாசி மாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த பலன்கள் ஒத்து வரும். அடுத்து தங்க நகை அப்படிங்க இப்போ மேச ராசிக்கு 2 குரு இருக்கார், சூரியன் 11 இருக்கார், சனி கூட சேர்ந்திருக்காரு. தங்கம் விலை இந்த மாசி மாதம் முழுவதும் ஏறத்தான் செய்யும், இறங்காது. எப்படி இருந்தாலும் இனி 1 வருடம் கழித்து இந்த கிராம் இப்போ 8000 சரம் போயிட்டு இருக்கு. எப்படி 10,000 சரம் 11,000 போயிடும். அப்போ நீங்கள் தங்கத்தை சேமித்து வைக்கிறதுக்கு மேச ராசிக்காரங்க இப்போ அந்த காசு இருக்கும், அதை தங்கத்தில் முதலீடு பண்ணுங்க. அடுத்து இன்னொன்று என்னென்னா கல்வி அப்படிங்கிறப்ப வெளிநாட்டு கல்வியாகட்டும், அதாவது வெளி மாநில கல்வியாகட்டும், குறிப்பாக மேசம் செவ்வாயுடைய ராசி. குறிப்பாக இந்த மருத்துவ கல்விகள், மருத்துவம் சார்ந்த கல்விகள், இதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம். அப்போ கல்வி கற்பதற்கும் இந்த மேசராசிக்காரங்களுக்கும் மாசி மாதம் பிறந்தவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு. அடுத்து திருமணம் சொல்லியாச்சு. அடுத்து உடல்நிலை. குறிப்பாக இப்போ மேசராசிக்கு 2 குரு இருக்கார், 3 செவ்வாய் இருக்கார், 6 கேது இருக்கார், 11 சூரியன் சனி இருக்குது, 12 சுக்கிரன் ராகு இருக்குது. அப்போ இந்த மாசி மாதம் முழுவதும் ஏறத்தாழ இதே மாதிரி தான் வரும். அதேமாதிரி சுக்கரன் கொஞ்சம் மாறி வரலாம். ஆனால் சுக்கரன் பெரிய பலன் செய்ய மாட்டார். ஆனால் கண்டிப்பாக சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால மேசராசிக்காரங்க திருமண விஷயத்திலேயோ திருமண காரியங்களோ ஈடுபட்டால் ஜெயிக்கும். ஏன்னா சுக்கரன் உச்சம். அடுத்து ராகு 12 வெளிநாட்டு பயணம் சொல்லிட்டேன். அடுத்து சூரியன் சனி சேர்ந்ததுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்து குரு 2 இருக்கனால தங்கத்தை நீங்கள் சேமிக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். செவ்வாய் 3 இருக்குது. சகோதரர்களுக்குள்ள சண்டை வராமல் பார்த்துக்குங்க. அதாவது மேசராசிக்காரங்க இந்த மாசி மாதம் முழுவதும் சகோதரர்களுக்குள்ளார சண்டையோ வம்போ கட்டாமல் பார்த்துக்குங்க. அடுத்து கேது 6 இருக்காரு. நோய் தாக்கம், குறிப்பாக நரம்பு சம்பந்தமான, உஷ்ண சம்பந்தமான, இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் காட்டும் இந்த மே மாதம் முழுவதும். அதாவது மேசராசிக்கு இந்த மாசி மாதம் முழுவதும் காட்டும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி மேசராசிக்கு இந்த மாசி மாதம் நல்ல மாதம், நற்பலன் கண்டிப்பாக கிடைக்கும்.